ஹாய் குட் மார்னிங். இப்போ தான் தைராய்டு டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டேன் நான். ஸோ இனிமேல் நான் எக்ஸசைஸ் யோகாலாம் பண்ணிக்கணும். இது காலையில் 7:05 ஃபஸ்ட்டு மீல் 2 வால்நட் எடுத்திருக்கேன். வால்நட்டு ரொம்ப தைராய்டு பேஷண்ட்டுங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, தைராய்டு அப்புறமா பிசிஓடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஃபுட்டு. தண்ணியில் நினச்சி வச்சு நைட்டு சோப் பண்ணிவிட்டு அதை சாப்பிடலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம். நினச்சி வச்சு சாப்பிட்றதுனால அஜீரண சக்தி நல்லா இருக்கும், சீக்கிரம் இன்னொன்று பாடி ஹீட்டு கூட ஆகாமல் இருக்கும். அதனால நம்ம நினச்சி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. டெய்லி 2 எடுக்கலாம். தைராய்டு பேஷண்ட்டுங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபுட்டு இது. இது காலையில் 9 மணி. இது 2வது மீல் டிஃபனுக்கு. டிஃபனில் என்ன எடுத்திருக்கேன்னு சொன்னால் நான் அவல் எடுத்திருக்கேன். அவரு நினச்சி வச்சு கொஞ்சம் தாளிச்சிட்டு அதில் கேரட்டு கொஞ்சம் கேப்சிகம் எல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டு ஒரு டிஃபன் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே நல்லது. இது ஐரன் கண்டென்ட் நிறைய இருக்கும், ஃபைபரும் நிறைய இருக்குது அவலில். ஸோ அவள் ரொம்ப நல்லது. அடிக்கடி இது கூட சேர்க்கலாம் நம்ம டிஃபனில்.
டிஃபன் இல்லை சாயங்காலம் ஈவினிங் டிஃபன் பண்ணணுன்னாலும் அதில் கூட சேர்க்கலாம். அவ்வளோ எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. இது வந்து 2வது மீல். இது 3வது மீல். காலையில் 11 மணி ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிள் என்னென்னா இப்போது வேக்ஸு நிறைய வருது, அதனால நீங்கள் அது பீல் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு ஆப்பிளில் வேக்ஸ் இருக்காது, ஒரு ஆப்பிளில் இருக்கும் வேக்ஸு. நீங்கள் அப்போ ஆப்பிள் சாப்பிட்றவங்க வேக்ஸ் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு க்ளீனாக அது கழுகி நல்லா சுட்டணியில் கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ ஆப்பிள் ரொம்பவுமே நல்லது, டயட்டுக்கு ரொம்பவுமே நல்லது. ஆப்பிள் எல்லா பழத்தில் ஆப்பிள் ரொம்பவுமே நல்லது, டயட் பண்ணுறதுக்கு உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பழத்தை நீங்கள் கூட அடிக்கடி நீங்கள் டயட்டில் சேர்க்குறது ரொம்ப நல்லது. இது ஒன்று சேர்த்துக்கோங்க. மத்தியானம் 1:30 மணி. இது வந்து 4வது மீல். கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன் நெய் போட்டு. இப்போ நிறைய மிக்ஸு கீரைங்களில் நல்ல மிக்ஸான கீரை போட்டு கீரை கடைஞ்சிருக்கேன். கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு முட்டை பாயில் பண்ணி இது வச்சுருக்கேன். இனி நான் வாரத்தில் 2-3 நாள் தான் சாப்பாடு எடுத்துகிட்டே இருக்கேன். ஒரு நாளில் ஒரு 2-3 நாள் விட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் சாப்பாடு. ஸோ நாளைக்குலேருந்து எந்த ஒரு பிளான் இருக்குது, இந்த வெள்ளை சாப்பாடு விட்டு நான் குத்தரிசி சாப்பாடை எடுக்கலான்ட்டு, ரெட் ரைஸ் எடுக்கலான்ட்டு பிளான் போட்டிருக்கேன். அது கூட நான் எடுப்பேன். அந்த வீடியோ கூட உங்களுக்கு காட்டுறேன். இது இப்போ எவ்வளோ எடுக்கிறது, எவ்வளோ குவான்டிட்டி மட்டும்தான் உங்களுக்கு தேவை இருக்கிறது, அந்த குவான்டிட்டி வச்சு நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோதான். இது வந்து 5வது மீல். டைம் வந்து 3:30 மணி ஆகுது. ஒரு பேரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த பேரிக்காயில் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, முடிக்கும் நல்லது, நம்ம டயட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ஒரு மீலாக எடுத்திருக்கேன். 5வது மீலாக எடுத்திருக்கேன். 6 பாதாம் எடுத்திருக்கேன். இது 6வது மீல். இது 7வது மீலும். ஸோ டின்னரும் ஒரு களி எடுத்திருக்கேன், சின்னதாக ஒரு களி எடுத்திருக்கேன். அப்புறமா கீரை எடுத்திருக்கேன், பாயில்டு எக் எடுத்திருக்கேன். இந்த கீரை களியில் வந்து கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். இதுக்கு ரொம்ப சத்தான களி. அன்றைக்கும் நான் சொல்லியிருந்தேன், இந்த களி வந்து ராகி, கம்பு, சோளம், வெந்தயம், உளுந்தெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச ஒரு சத்தான களி தான் இது. நான் இப்படி தான் மாவு அரைச்சி வச்சுக்குவேன். இது ரொம்ப நல்லதுன்னுட்டு. ஏன்னா பொம்பளைங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே இடுப்பு வலி ரொம்பவுமே இருக்கும், கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சத்தான களி நம்ம அடிக்கடி வச்சு சாப்பிட்றதுனால ரொம்பவுமே நல்லது இருக்கும். டயட் ஃபுட்டாகவும், ஸோ ரொம்ப ஐரன் கண்டென்ட் இருக்கிறதுனால ராகி வந்து ரொம்பவுமே நல்லது. பசங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும், யாருக்கு சுகர் பேஷண்ட்டு என்ன மாதிரிங்களுக்கும் ராகி வந்து ரொம்ப நல்ல ஃபுட்டு. ஸோ அந்த ராகியில் வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிறிய தானியங்களெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. இது டெய்லி நம்ம டயட்டில் சேர்க்கலாம். நான் வந்து இது டெய்லி நான் வாரத்தில் ஒரு 4-5 தடவை நான் நைட் ஆகட்டும் மத்தியானம் ஆகட்டும் நான் இதை சேர்த்துக்குவேன். டயட் இல்லாத டைமில் கூட நான் இதை ரொம்ப சேர்த்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி பவுடரில் அரைச்சி வச்சுட்டு சாப்பிட்றதுனால டயட்டுக்கு ரொம்பவுமே நல்லது. டயட்டு டைமில் மட்டும் இல்லாமல் வேறு டைம் டயட் இல்லாத இருக்கிறவங்களும் நிறைய இந்த களி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். அடிக்கடி இந்த மாதிரி களி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். இது 8வது மீல். ஒரு கிளாஸ் பாலை எடுத்திருக்கேன். பால் கூட அவ்வளோதான். நான் வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை தான், அதிகமாக பாலை எடுக்க மாட்டேன். ருஜிதா திவாகர் வந்து சொல்கிறது என்னன்னு சொன்னால், அவங்க பாலெல்லாம் நிறைய சேர்க்கு நம்ம லேடிஸ்க்கு எலும்புகள் சத்துக்கெல்லாம் ரொம்ப நம்ம கால்சியம் இருக்கிறதுக்கு கால்சியம்லாம் ரொம்ப கம்மி இருக்கும். கால்சியம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு பாலெல்லாம் கூட நம்ம லேடிஸை நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் பால் கொடுக்குறது, அது நம்ம அவங்கள தான் கவனிக்கிறத தவிர நம்மளை நம்ம அவ்வளோவா கவனிச்சுக்கணும். ஸோ நம்மளும் பாலெல்லாம் எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது. நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம வீட்டுக்கு, நம்ம வீட்டு புருஷங்களுக்கு ஆகட்டும், யாருக்காகட்டும் எல்லாத்துக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம எல்லாரையும் பார்க்க முடியும். குடும்பத்தை பார்க்குறதே நம்ம தானே. ஸோ நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஆகும். ஸோ பால் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். ரொம்ப ஃபேட் இருக்கிறவங்க அதிகமாக எடுக்க வேண்டாம். வாரத்தில் 1 தடவை 2 தடவைனா பால் எடுக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்க டெய்லி பால் எடுக்கலாம். இது வந்து ஸ்லிம் மில்க்கு தான், இதில் ஃபேட் ஒன்றும் அவ்வளோவா கிடையாது. இந்த மாதிரி மில்க் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து எந்த 8வது மீல். இன்னி கூட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்போ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. என் சேனலில் நல்லா லைக்கு, கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், குட் நைட், பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர்.